சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி என்று குலதெய்வத்திற்கு இந்த ஒற்றை தீபம் ஏற்ற மறக்காதீர்கள். அது என்ன தீபம், எப்படி ஏற்றணும், எத்தனை மணிக்கு ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை வருகின்றது. பௌர்ணமிகள்லே ரொம்பவே சிறப்பான பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. அது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால நம்ம வீட்டில் எப்போதுமே செல்வம் நிலைத்திருக்க, குலதெய்வத்தின் அருள், லக்ஷ்மி தாயாரின் அருள் நினைவாக இருக்க நம்ம கண்டிப்பாக வீட்டில் தீபம்லாம் ஏற்றுவோம். அப்படி நம்ம தீபம் ஏற்றும் போது ஸ்பெஷலாக இது போன்ற தீபங்கள் ஏற்றும்போது கண்டிப்பாக அந்த லக்ஷ்மி தாயாரின் அருள் கடாட்சமும் குலதெய்வத்தின் அருள் கடாட்சமும் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் 2 வீடியோ சித்ரா பௌர்ணமிக்காக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோவில் நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல மறந்துட்டேன். அதற்காகவே இந்த பதிவு. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள், குலதெய்வத்திற்கு என்ன படைகள் வைக்கணும், குலதெய்வ பூஜை எப்படி செய்யணும், அன்றைய தினத்தில் நம்ம என்ன பொருள் கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் வீடியோவில் இருக்குது. தேவைப்படுவர்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நம்ம குலதெய்வத்திற்கு மற்றும் லக்ஷ்மி தாயாருக்கு நம்ம வீட்டில் எப்போதும் செல்வம் நிறைவாக இருக்க நம்ம ஏற்ற வேண்டிய முதல் தீபம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் எப்போதுமே காமாட்சி தீபம் ஏற்றும். அந்த காமாட்சி தீபத்தில் 2 அல்லது 3 கற்கண்டு, டைமண்ட் கற்கண்டுன்னு சொல்லுவோம், அந்த கற்கண்டை நம்ம போட்டு சித்ரா பௌர்ணமி என்று ஏற்ற வேண்டும். ஒரு சில வீடுகளில் வெள்ளி விளக்கு ஏற்றும் பழக்கம் இருக்கின்றது. தாராளமாக நீங்கள் அன்னைக்கு பசுநெய், சுத்தமான பசுநெய் ஊற்றி வெள்ளி விளக்கு ஏற்றும் போது மகாலட்சுமி தாயார் மற்றும் சுக்கிர பகவானின் அனுகிரகம் நிறைவாக இருக்கும். அந்த வெள்ளி விளக்கிற்கும் காமாட்சி விளக்கிற்கும் சாதாரண பஞ்சு திரிக்கு பதிலாக தாமரை தண்டு திரி பயன்படுத்துவது சிறப்பு. இவ்வாறு நம்ம ஏற்றும் போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைவாக இருக்கும். நம் வீட்டிற்கு பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரவே வராது. மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் நமக்கு நிறைவாக இருக்கும். இந்த தீபம் எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவற விட்டவர்கள், காலை வெள்ளிக்கிழமை நமக்கு சித்ரா பௌர்ணமி வர்றதுனால வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை இருக்கின்றது. காலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் நமக்கு சுக்கிர ஹோரை இருக்கின்றது. அந்த நேரத்தில் இந்த தீபத்தை தாராளமாக ஏற்றலாம். இந்த தீபம் வடக்கு நோக்கி ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. இல்லைங்க, நாங்கள் வெள்ளி விளக்குலாம் ஏற்றுறது இல்லைங்க, சாதாரண நாங்கள் காமாட்சி விளக்கு தாங்க ஏற்றுறோம், அது கிழக்கு முகம் பார்த்து தாங்க ஏற்றுறோம், அதே பக்கமே ஏற்றலாமா? தாராளமாக ஏற்றலாம். சாதாரண காமாட்சி விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கல்கண்டு போட்டு நீங்கள் ஏற்ற போகிறீங்க. அதே போல் குபேர தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குபேர விளக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கனாலே நார்மலாக எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இல்லை ஆன்லைன்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் குபேர தீபம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அந்த குபேர தீபம் ஒரு தீபமாவது வடக்கு நோக்கி நீங்கள் அன்றைக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. அப்போ தான் மகாலட்சுமி மற்றும் குபேரரின் அருள் கடாட்சம் நம்ம வீட்டில் நிறைவாக இருக்கும். அதே போல் ஒருபோதும் தெற்கு நோக்கி மட்டும் எந்த தீபத்தையுமே நம்ம ஏற்றவே கூடாது. இப்போ குலதெய்வத்திலிருந்து அனைத்து தெய்வங்களின் அருள் கடாட்சம் நம்ம வீட்டுக்கு நிறைவாக இருக்கணும். நம்ம வீட்டில் சுபகாரிய தடைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. திருமண தடை, குழந்தை பேரில் தடை எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம வீடே அமைதியும் செல்வமும் நிலைத்து இருக்க, குலதெய்வத்தின் அருள் கடாட்சம் நிறைவாக இருக்க, நம்ம குலதெய்வ பூஜை செய்யும் போது கண்டிப்பாக ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் மாவிளக்கு. மாவிளக்கு அப்படின்னா பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாது. அதாவது வீட்டிலேயே பச்சரிசியை ஊற வச்சு நல்லா இடித்து மாவாக்கி அதில் கொஞ்சம் வெல்லம் கலந்து ஏலக்காய் கலந்து அதை நம்ம ஒரு விளக்காக செய்து அந்த விளக்கிற்கு பசு நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றணும். இந்த தீபத்தை மாலை நேரத்தில் ஏற்றுவது ரொம்ப 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 நல்லது. மாலை நேரம் அருகில் இருக்கிற கோவில்களுக்கு இல்லை குலதெய்வ கோவிலுக்கு நாங்கள் வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க காலையிலே உங்கள் வீட்டில் இந்த தீபத்தை கண்டிப்பாக ஏற்றி வைங்க. இந்த தீபத்திற்கு உங்கள் வீட்டில் சுபகாரிய தடைகள் இருக்கின்றது அப்படின்னா தாமரை தண்டு திரிக்கு பதிலாக மஞ்சள் வண்ண திரியை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை எங்கள் வீட்டில் செல்வம் சார்ந்த பிரச்சனை தான், தொழில் அபிவிருத்தி ஆகணும், செல்வம் சேரணும் அப்படிங்கிற பிரச்சனை தான் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் தாராளமாக தாமரை தண்டு திரி பயன்படுத்தலாம். மாவிளக்கு எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறீங்க. உங்கள் குடும்ப முறைப்படி, ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 5 மாவிளக்கு ஏற்றுவாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 2 விளக்கு ஏற்றுவாங்க, ஒரு சிலர் ஒரே விளக்கோடு நிப்பாட்டிக்குவாங்க. உங்கள் குடும்ப வழக்கப்படி
உங்கள் குலதெய்வ கோவிலில் எத்தனை மாவிளக்கு ஏற்றுவீர்களோ அதே போல் உங்கள் வீட்லேயும் ஏற்றுங்கள். இதை நீங்கள் செய்தாலே போதும். கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தின் அருள் கடாட்சம், லக்ஷ்மி தாயாரின் அருள் கடாட்சம் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் குலதெய்வம் நமக, நான் என் குலதெய்வத்தை வணங்குகிறேன் அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்கு எல்லாரும் இதே போல் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை படிக்க படிக்க அனைவரின் வாழ்க்கையிலுமே குலதெய்வத்தின் அனுகிரகம் நிறைவாக இருக்கட்டும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.